ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள். யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமை நாள் வராது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? எங்கள் கையிலே அக்ஸா வந்து அந்த அக்ஸா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமை நாள் வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் இவருடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா? சிரியாவுடைய படை கான்ஸ்டான்டினோப்பிள் இருந்து அப்படியே வருவார்கள். தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும், நிஜமாக தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் குராசான் பகுதியிலே. அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியே வருவான். வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தஜ்ஜாலுடைய பின்னணியிலே. அந்த நேரத்திலே தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பது ஷாமிலே, சிரியாவிலே, திமிஸ்கிலே, பசராவிலே, பசராவுடைய கிழக்கு பகுதியிலே, டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள். அவர் வர்ணனின ஆடை அணிந்திருப்பார், அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும். அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டும் என்றார்கள். தலையை உயர்த்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள். அவர்கள் வந்து பசராவிலே இறங்குவார்கள். இதுவும் ஷாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமிலே இறங்குவார்கள். இறங்கின உடனே இந்த உம்மத் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள். சொல்லுவார்கள், ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார். நீங்கள் தலைவர், நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார். இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல, இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க. அவர் ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு ஜனாதிபதி, நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா. அதுதான், அவருக்கு வகையும் வராது, அவர் குர்ஆனை தான் பின்பற்றுவார், புதுசாக ஹதீஸ் சொல்ல மாட்டார், அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி. ஈசா நபி ஒரு நபி, ஆனால் அவர் என்ன சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், சுபஹ் தல் ஜமாத் நடத்தப்படும். அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார், யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தஜ்ஜால் பதறுவான். அவர் ஷாம்ல இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார். சிரியாவில் இருந்து பக்கத்து நாடு பசரா, அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம். மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், பாலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பக்கத்திலே தஜ்ஜால் வந்திருப்பான், இவர் படையோட போவார். போனால் உப்பு கரைவது போன்று, தண்ணீரிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசா இப்னு மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார். பாபு லூத், பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொல்லுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு அங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்.